ஒரு லேடி காட்டுக்குள்ள பாத்ரூம்காக போறாங்க. அதை பார்த்த நரமாமிசம் சாப்பிடுற காட்டுவாசிங்க அந்த லேடியை வேட்டையாடி அவங்க மாமிசத்தை சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. அதை பார்த்த கிராமத்து பையன் ஒருத்தன் பயந்து போய் ஊர் மக்கள் கிட்ட ஓடி போய் சொல்றான். எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டு, இந்த மாதிரி காட்டுவாசிங்க நீ இந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடாது, இருந்தா நம்ம கிராமமே அழிஞ்சிடணும். மொத்த ஊரும் ஒரு முடிவு பண்ணி அந்த காட்டுவாசிகளை ஒரு மரத்துல கட்டி வச்சு எரிச்சிடுறாங்க. ஆனா அந்த காட்டுவாசி கூட்டத்துல இருந்த ஒருத்த மட்டும் தப்பிச்சு அவங்க இன்னும் அழியறத பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு வேட்டையாடுறது தவிர வேற எந்த வேலையும் தெரியாது. அதனால பசினாலையும் ஒரு கறிக்கடை முன்னாடி உட்காந்து பார்த்துட்டே இருப்பான். அதை பார்த்த அந்த கறிக்கடைக்காரர் அந்த காட்டுவாசிக்கு பாவம் அந்த கடையிலேயே வேலை போட்டு கொடுத்துட்றாரு. இவனும் வேலையை செய்யும் போது டெய்லியும் ஒரு பொண்ணு கறி வாங்க வருவா. அந்த பொண்ணுக்கு இவனையும் பிடிக்க ஆரம்பிச்சிடும், இவனுக்கும் அந்த பொண்ணை பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மேட்டர்லாம் ஊர்ல சொல்லி ஊர் மக்கள் முன்னாடி 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நாள்ல இந்த லேடி பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க. இவங்களுக்கு ஒரு அழகான குழந்தையும் பிறக்குது. இவங்க லைஃப் நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனோட மனைவிக்கு மர்ம காய்ச்சல் வந்து படுத்த படுக்கையாயிட்டு அப்படியே கொஞ்ச நாள் இறந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு முழு கதையும் பார்க்க மறக்காம நம்ம சேனல்ல இருக்க லிங்கை செக் பண்ணி பாருங்க.